எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய்ரஸ். சிவகங்கையில போலீஸால தாக்கப்பட்டு இறந்த, இல்ல கொல்லப்பட்ட அஜித் குமார் அவரோட இறப்ப குறிச்சு போராட்டம் நடத்தப் போறோம். நாங்க போராட்டம் நடத்தி அ அஜித் குமாருக்கு நாங்க நியாயத்த நாங்க பெற்றுக் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு கட்சியா கிளம்பிட்டு ஒவ்வொன்னா வந்துட்டுருக்கு. ஃபர்ஸ்ட்டு சீமான் வந்து அஜித் குமாரோட வீட்டுக்கு போயி அவங்க அம்மாகிட்ட ஆறுதல் சொல்லிட்டு போராட்டத்தை நடத்திட்டு வந்தார். இப்போ நாளைக்கு விஜய் அவர்கள் போராட்டம் நடத்துறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு இது குறித்து போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. சரி, இப்படி போராடுறத குறித்து நம்ம பெருசாக எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க போராடுறது எல்லாமே அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக தான், ஒரு அரசியல் விளம்பரத்துக்காக தான். மக்கள் மத்தியில் நாங்கள் எல்லாம் இப்படி நியாயத்துக்காக போராடுறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட காமிச்சிக்கிறதுக்காக தான் இவங்க போராடுறது. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்த விஷயத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த மறந்துடுறோம். அஜித்குமார் இறந்ததற்கு, கொல்லப்பட்டதுக்கு நியாயம் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை முன்னெடுக்கிற இந்த மாதிரி கட்சிக்காரவங்க உண்மையிலேயே செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, காவல்துறை இப்படி செஞ்சிட்டாங்க, இனியும் ஒரு தவறு அஜித்குமார் கொல்லப்பட்டது போல இனியும் ஒரு அஜித்குமார் பொதுமக்களில் ஒருத்தராக உருவாகிடக்கூடாது. அப்போது காவல்துறையோட சட்டத்திட்டங்கள், காவல்துறை பொதுமக்கள் கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்திட்டம் இருக்கும். அந்த சட்டத்திட்டத்தின் படி தான் காவல்துறை நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு நீதிமன்றம் ஒரு வலியுறுத்தலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா இது சரியாக இருக்கும். மேலும் இந்த சட்டத்திட்டங்களை காவல்துறை கடைபிடிக்கலைன்னா காவல்துறை என்னென்ன காவல்துறைக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், பொதுமக்கள் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டங்களில் சொல்லி அதை வலியுறுத்தினா இது சரியாக இருக்கும்னு தோணுது. சும்மா நானும் போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியாக கிளம்பி வந்தாலும் அது நடக்க வேண்டிய விஷயம்தான் நடக்குமே தவிர இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நான் சொல்கிற இந்த கருத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சரின்னு பட்டுச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் யுவர் ஜெய்ரஸ்.